சொல்லிட்டேன். வீடியோ பார்த்து உயிரை வந்து நீங்க கொண்டுறேன். ஹிந்தி தானே? படிச்சிட்டியா படிக்கலையா? ஆஹா. எல்லாத்துக்குமே ஊ சொல்லாத ஜரா என்கிட்ட அடி வைக்கிறேன். ஊன்னு சொன்னதானுமா ஆகும், இல்லை ஆகாது. எவ்வளவு நாள் லீவ் அன்னைக்கு இருக்கும்போது நான் எத்தனை தடவை சொன்னேன் எடுத்து படிட்டு. மராட்டி தான் படிச்சிருக்கேன். காசு கொடுத்து வாங்கினப்போ அது வர அது நல்லா இருக்கு. அது கொஞ்சம் எடுத்து அது இருக்குது, அது கையில வச்சிருக்கேன். அதை வைக்கணும், அதை வை. பக்தி கொடுக்காண்டாமோ? அது அந்த பூ நிறைய இருக்குல்ல, அதை அண்ணன் கொண்டு போ. அது வேண்டாம், அது நேரத்தே கொடுத்துருக்கணும். நீ கொண்டு போய் இரும்ப கொண்டு போய் இறக்கணும். நேற்று நான் கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துரு சொன்னேன். போனியா? அது இப்போ உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ கெட்டு போயிரும்ல? இன்னும் கெட்டு போனால் திருப்பி கொடுக்குறாங்க. அது நேற்று கரண்ட் வேற இல்லை. காயிலே ஒன்றும் சரியா? நீ வரும்போது கையில் போட்டு வானே, கையில் போட்டு போப. காயிலே லைட்டா அப்படி கையில் போட்டு பார்ப்போம். ஆ ஏமா அதுக்குள்ள நீட் பஸ் மாறே அடிச்சிருவேன் நான். அப்படி உட்காந்துட்டு ஜனாலையும் திறந்துட்டு லூஸ் மாதிரி உட்காந்துட்டுனா கொண்டு போய் 10:54. எப்போதுமே வீட்டில் ஒத்தக்கா இருக்குது வட. நீயா ஒன்றுனா சொல்லாத. உங்களுக்கு கடையில் போய் குளிச்சு நாரி போன செஞ்சு பிணைஞ்சு வச்சிருப்போம், அதை திம்ப. பக்திக்கு 5 இடம் கொடுக்குறோம். எடுத்தியா இல்லையா? எடுத்தியா இல்லையா? பக்திக்கெலாம் ஒரு அணியும் வேண்டாம். தின்னுட்டு வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பி. எங்கேயாவது போனால் காலை ஒட்டுடுவேன். நான் இல்லாதப்ப நிறைய பக்கம் நீ அலையுத. நான் இன்னும் அடிச்சிருவேன் தெரிசா. எனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்காத. எங்கே போகிறேன்? பக்தி என்ன அடிக்கடி பார்க்கணும்னு அவசியமோ இல்லை? அவனை தேடி தேடி வரலாங்க. எக்ஸாம்ல படிச்சா மாத்திரம் போதும் உங்க வீட்டில் உட்காந்து. அப்படி தெரியலன்னா டியூஷன்ல போய் அவட்டே போய் கேளு. டியூஷன் டைமிங் யார் சொல்லுவா? அதுக்கு கீழே தானே போகணும். அவன் டெய்லி டைமிங் சொல்லிட்டே இருப்பாளோ. ஏன் கேட்டு வர மாட்டியா வரும்போது? நாளைக்கு எத்தனை மணி செஞ்சு அவ சொல்லுவா. நான் பார்த்து சொல்லுதேன், நான் மெசேஜ் போடுதேன் அதே தான் சொல்லுதேன். அவரேடியா நான் கால் பண்ணி அட்டன் சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். சரி.